விதமான மரணத்தை குறித்து பேசுகிறது. சத்திய வேதம் 3 விதமான மரணத்தை குறித்து பேசுகிறது. நன்றாக கவனியுங்கள். ஒன்று சரீர மரணம், இரண்டாவதாக ஆவிக்குரிய மரணம், மூன்றாவதாக நித்திய மரணம். எழுதுறவங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 3 விதமான மரணம். ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று நித்திய மரணம். சரி, சரீர மரணம் என்றால் என்ன? இதை வேலைக்கு சொல்றேன், இல்லை கவனிச்சு வாங்க. சரீர மரணம் என்றால் என்ன? சரீர மரணம் என்று சொன்னால் உள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆவி மனிதன் நம்முடைய சரீரத்தை விட்டு பிரிந்து செல்லுகிற ஒரு நிலைதான் சரீர மரணமாகும். சொல்றாங்கல்ல, ஆவி பிரிஞ்சிருச்சு. எதை விட்டு? சரீரத்தை விட்டு. அப்ப உள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆவி மனிதன் இந்த சரீரத்தை விட்டு, இந்த சரீரத்தை கலட்டி வைத்து விட்டு, இந்த சரீரமாகிய வீட்டை, இந்த சரீரமாகிய கூட்டை களைத்து வைத்து விட்டு இந்த ஆவி மனிதன் பிரிந்து செல்லுகிறான். அதுதான் என்ன மரணம்? சரீர மரணம். அதனால சரீர மரணத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இந்த சரீரம் பழசாயிருச்சு, அதனால கலட்டி என்ன செஞ்சாச்சு? வச்சாச்சு. வீடு பழசாச்சுன்னு வீடு மாறுறதில்ல, வீடு இடிச்சிட்டு புதுசாக வேற வீடு கட்டுறதில்ல, அந்த மாதிரி தான். அப்ப சரீர மரணம் என்பது இதுதான். ஓகே, ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? ஆவிக்குரிய மரணம் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனை விட்டு, மெய்யான அந்த தேவனை விட்டு மனிதன் பிரிந்து செல்லுகிறானே, அதுதான் ஆவிக்குரிய மரணமாகும். ஜீவனுள்ள தேவனை விட்டு, மெய்யான தேவனை தூக்கி எறிந்து விட்டு, எனக்கு கடவுள் வேணாம், எனக்கு தேவன் வேணாம், நான் என்னையே பார்த்துக்கிருவேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு மூளை இருக்குது, எனக்கு நல்ல ரத்தம் இருக்குது, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு ஜீவனுள்ள தேவனை தூக்கி எறிஞ்சிட்டு மனுஷன் பிரிஞ்சு போறானே, அதுதான் என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம். இதைத்தான் முதல் மனுஷனாகிய ஆதாம் செய்தான். எனக்கு தேவன் வேணாம், நான் இனிமே பார்த்துக்கிருவேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மேல ஒருத்தர் ஆண்டவர் இருக்கணுமா, அவர் சொல்றதை நான் கேட்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரை தூக்கி விட்டுட்டு எரிஞ்சிட்டு பிரிஞ்சு போறது, அதுக்கு பிறகு என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணமாகும். இந்த முதல் மனுஷனாகிய ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த காரியம் இதுதான். இதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே இவ்வளவு வேதனைகளும் இவ்வளவு நாச மோசங்களும் பாருங்க உண்டானது என்பதை குறித்து இன்றைக்கு பாருங்க சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை குறித்து இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். என்றைக்கு அந்த முதல் மனுஷனாய் ஆதாம் ஜீவனுள்ள தேவனை தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனானோ, அதனுடைய ரிசல்ட்டாகத்தான், அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு சாவு, இவ்வளவு நாச மோசங்கள், இவ்வளவு காரியங்கள் என்ன செய்தது? நடந்தது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இவ்வளவு காரியங்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது? உலகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நித்திய மரணம் என்றால் என்ன? இது ரொம்ப ஆபத்தானது. நித்திய மரணம் என்றால் என்னவென்று சொன்னால், நித்தியமாக என்றென்றைக்கும் தேவனை விட்டு, தேவாதி தேவனை விட்டு பிரிந்து செல்லுகிற ஒரு நிலைதான் நித்திய மரணமாகும். நல்லா கவனிங்க. முதல் மனுஷனாய் ஆதாம் தேவனை விட்டு பிரிந்து சென்றான், அதுதான் ஆவிக்குரிய மரணம். இப்ப இந்த பூமியில இந்த சரீரத்தில் மனுஷன் வாழும் போதே அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. என்ன வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். மறுபடியுமாக இயேசுவே நீர் என் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நீ மறுபடியுமாய் ஜீவனுள்ள தேவனுடைய இணைக்கப்படுகிறாய். அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வேணாம், தேவன் வேணாம் சொல்லி ஆதாம் தூக்கி எரிஞ்சா, அதுதான் ஆவிக்குரிய மரணம். மறுபடியுமாய் இவன் தேவனோடு இணைவதற்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் தேவனுடைய வரலாம், தேவனோடு இணையலாம், ஜீவனுள்ள தேவனோடு இணையலாம், வாழ்வடையலாம், ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். எப்பொழுது? இயேசுவே நீர் என் ஆண்டவர் என்று வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது,
சத்தியவேதத்தில் வாசிக்கிற ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் இல்லையா? இயேசுவே நீரே என் ஆண்டவர் என்று, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு இந்த வாய்ப்பை வேணான்னு சொல்லி தூக்கி எறிகிறவங்களுக்கு தான் எது காத்திருக்கிறது? நித்திய மரணம். நித்தியமாக ஜீவனுள்ள தேவனை விட்டு நித்திய அக்கினி கடலுக்குள்ளே அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் அவனுடைய பிசாசு குட்டி பிசாசுகளுக்காகவும் ஆயத்தம் பண்ண வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய அக்கினி கடலுக்குள்ளே, நித்திய மரணத்துக்குள்ளே அவர்கள் செல்லுகிறார்கள். அநேகர் வாய்ப்பு நழுவ விடுறாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறது, நீங்கள்லாம் அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டீங்க. ஆமென். நீங்களாம் இன்னைக்கு கண்ண முடினா கூட நித்தியமாக ஜீவனுள்ள தேவனோடு போய் நீங்கள் என்ன செய்யலாம்? வாழலாம். ஆமென். ஆகவேதான் சுவிசேஷத்தை நாம் தீவிரமாய் அறிவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து கிடக்கிறான், மனுஷன் தேவனை விட்டு தூரமா கிடக்கிறான். அவன் கர்த்தரண்டையிலே வருவான் என்று சொன்னால் கர்த்தர் அவன் பாவத்தை மன்னிப்பார், சாபத்தை நீக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், நித்திய மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றுவார், மரண பிடியிலிருந்து அவனை காப்பாற்றுவார். ஆமென். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள், நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, வேண்டியப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ தீவிரமாக என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிவிக்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை பிழைக்க வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு அழைப்பு நமக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே ஒரு தனிப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவனை விட்டு தூரமாய் கிடைக்கிற இந்த மனிதன் ஜீவனுள்ள தேவனோடு அவன் இணைகிறான், இணைக்கப்படுகிறான். அவரோடு இவனுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. மரித்து கிடக்கிற இவனுடைய ஆவி மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? உயிர்ப்பிக்கப்படுகிறான். என்ன செய்யப்படுகிறான்? உயிர்ப்பிக்கப்படுகிறான். எது உயிர்ப்பிக்கப்படுகிறது? ஆவி மனிதன். ஆவியில் அவன் மரித்து கிடக்கிறான். ஆவிக்குரிய மரணம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது, முதல் மனுஷனாகிய ஆதாம் மூலமாக. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய ஆவி மனிதன், உள்ளான மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? உயிர்ப்பிக்கப்படுகிறான். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறீர்கள் நீங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மரித்து கிடக்கிற அவனுடைய ஆவி என்ன செய்யப்படுகிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது, மறுபடியுமாய் பிழைக்கிறது, ஜீவனுள்ள தேவனோடு அவனுக்கு உறவு ஏற்படுகிறது. அவன் நித்தியமாக ஜீவனுள்ள தேவனோடு என்ன செய்யலாம்? வாழலாம். ஆகவே எந்த ஒரு மனுஷனும் பாருங்க, இன்னைக்கு நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆவி மனிதனை அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார், வாழ வைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் நித்திய மரணத்துக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுகிறான். நித்திய தேவனோடு அவன் வாழ ஆரம்பிக்கிறான். ஆகையால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேயும் உங்களுக்கு நல்வாழ்வு வைத்திருக்கிறார். நித்தியமாக அவரோடு கூட நீங்கள் சமாதானமாய் வாழலாம். நித்தியமாக மகிழ்ச்சியோடு நீங்கள் என்ன செய்யலாம்? வாழலாம். இந்த பூமியிலையும் சமாதானம், அதுக்கு பிறகு நித்தியத்திலேயும் உங்களுக்கு சமாதானம். இந்த பூமியிலையும் மகிழ்ச்சி, நித்தியத்திலேயும் மகிழ்ச்சி. இந்த பூமியிலேயும் நல்வாழ்வு, நித்தியத்திலேயும் நல்வாழ்வு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. ஆமென். எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க?
சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். ஆகவே யெகோவா யாஷா எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்றால், மரண பயத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார்.